ஹாய் வணக்கம். டியூப்ளசி ஆர்சிபி அணிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பாதிப்பே சிஎஸ்கே அணி உணராம இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் டெவான் கான்வே தான். தன்னுடைய இயல்பான அதிரடியான ஆட்டத்தினால ருத்ராஜ் கைக்வாடோட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரன்களை சேர்த்து வந்திருந்தாரு. கிரிக்கெட் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் கூட ஐபிஎல் தொடர்லயே இப்ப சிறந்த தொடக்க ஜோடினா அது டெவான் கான்வே மற்றும் ருத்ராஜ் கைக்வாடு தான் பாராட்டி இருந்தாரு. அந்த வகையில கான்வேவோட பங்கு சிஎஸ்கே அணிக்கு மிகவும் முக்கியமானதா இருந்தது. கடந்த 2023 ஆண்டு ஐபிஎல் தொடர்ல டெவான் கான்வே 16 போட்டிகள்ல விளையாடி 672 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 140 அளவுல ஸ்ட்ரைக் ரேட் வருது. இந்த நிலையில ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை நேற்று தான் வெளியிடப்பட்டுச்சு. வரும் மார்ச் 22ஆம் தேதி சிஎஸ்கே அணி அவங்களோட முதல் போட்டியில ஆர்சிபி அணியை சென்னை சேப்பாக் மைதானத்தில் எதிர்கொள்ள போறாங்க. இப்ப நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் T20 போட்டிகளில் விளையாடிட்டு வராங்க. இப்ப இந்த நிலையில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த 2வது T20 போட்டியில டெவான் கான்வே விக்கெட் கீப்பிங் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப பால் அவரோட கையை கடுமையா தாக்கிடுச்சு. இதனால் வழியால துடிச்ச கான்வே போட்டியில இருந்து பாதிலேயே விலகிட்டாரு. கான்வேக்கு வலி அதிகமா இருந்ததுனால அவர் மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் செஞ்சு பரிசோதனை மேற்கொண்டிருக்காரு. இதனால நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்யும் போது கான்வே களத்துக்கு வரவே இல்லை. ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸான டேரல் மிச்சல் மற்றும் ரச்சின் ரவீந்திராக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்துச்சு. இதே மாதிரி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிடில் ஆர்டர்ல கலக்கி வந்த சிவம் தூபேக்கு ரஞ்சி கோப்பை விளையாடும் போது காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கிற காரணத்தினால இவங்க எல்லாருமே சீக்கிரமா குணமாகி அணிக்கு திரும்புவாங்கன்னு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த சிக்கல்களை தோனி எப்படி அப்ரோச் பண்றாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.